அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒன்றாக சேர்ந்து அற்புதங்களால் புகழ்பெற்ற புனித அந்தோணியார் முன் நம் இதயத்தை திறந்து ஜெபிக்கப் போகிறோம். நாம் சந்திக்கும் கஷ்டங்கள், பயங்கள், வாழ்க்கையின் சுமைகள் எல்லாம் இன்று இந்த ஜெபத்தின் மூலம் இயேசுவின் பாதத்தில் வைக்கப்பட போகிறோம். இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்துடன் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும், அமைதி வரும், விடுதலை வரும். ஆனால் உங்கள் இதயத்தை திறந்து இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த உலகத்தின் நடுவில் ஒளியாக விளங்கும் பரலோக தந்தையே, என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நான் அழைக்கிறேன். பயத்தின் குரல்கள் என்னை துரத்தும் இந்த நேரத்தில் கூட உம்முடைய அன்பின் குரல் என்னை அழைக்கிறது என்று நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையின் சுமைகள் என் தோள்களில் கனமாக இருந்தாலும் உம்முடைய கிருபை அதை எளிதாக்கும் என்று நான் நம்புகிறேன். உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களின் நாமம் என் உயிரின் துடிப்பாக மாறி என் உள்ளத்தில் ஒலிக்கிறது. அந்த நாமம் ஒலிக்கும் இடத்தில் இருள் நிலைக்காது. அந்த நாமம் அழைக்கப்படும் இடத்தில் பயம் தங்காது. புனித அந்தோணியாரே, உம்முடைய வாழ்க்கை அன்பின் நற்சாட்சியாக இருந்தது. அற்புதங்கள் உம்மை தொடர்ந்து நடந்தன. துன்பப்பட்டவர்கள் உம்மை நாடி ஆறுதல் கண்டார்கள். இன்று நான் அந்த வழியிலே நின்று உம்மை அழைக்கிறேன். என் இதயத்தின் கதவுகளை திறந்து உம்மை வரவேற்கிறேன். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிலைக்கட்டும். என் குடும்பத்தின் ஒவ்வொரு உயிரிலும் உம்முடைய அமைதி நிறையட்டும். கர்த்தாவே, என் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் என் உள்ளத்தில் உயிருடன் இருக்கின்றன. அந்த நினைவுகள் சில நேரங்கள் இருளாக மாறி என்னை மூடுகின்றன. ஆனால் இன்று அந்த இருளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உம்முடைய ஒளி அதை முற்றிலும் அகற்றட்டும். அந்த தீய ஆவி இருந்தாலும் அது என் அருகில் நிலைக்க முடியாது. எந்த சாபமும் என் வாழ்க்கையில் வேரூன்றி நிற்க முடியாது. ஏனெனில் நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ஒளியில் நடக்கும் ஒருவர். இயேசு இரத்தம் என் மனதை சுத்தப்படுத்துகிறது, என் உடலை குணமாக்குகிறது, என் ஆத்மாவை புதுப்பிக்கிறது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பமாக மாறுகிறது. புனித அந்தோணியாரே, என் கண்ணீரை கவனியுங்கள். அதை உம்முடைய மன்றாட்டின் வழியாக இயேசுவிடம் எடுத்து சொல்லுங்கள். என் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். என் இருளை ஒளியாக மாற்றுங்கள். என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். என் குடும்பத்தில் அன்பு பெருகட்டும். என் இதயத்தில் நம்பிக்கை மலரட்டும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி என் வாழ்க்கையை நிரப்பட்டும். என் சிந்தனைகளை சுத்தமாக்கட்டும். என் வார்த்தைகளை சாட்சியாக மாற்றட்டும். நான் இப்போது அறிவிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், நான் தளர மாட்டேன். ஏனெனில் நீர் என்னோடு இருக்கிறீர். எந்த இருளும் என்னை வெல்ல முடியாது. எந்த சக்தியும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் நான் உம்முடைய அருளாசியால் நிற்கிறேன். புனித அந்தோணியாரே, என் பயணத்தில் என்னுடன் நடந்து கொள்ளுங்கள். என் கண்ணீரில் ஆறுதலாக இருங்கள். என் சந்தோஷத்தில் சாட்சியாக இருங்கள். என் வாழ்க்கை உம்முடைய கையில், என் எதிர்காலம் உம்முடைய திட்டத்தில், என் இதயம் உம்முடைய ஆலயமாகட்டும். இப்போது என் உள்ளம் அமைதியாகிறது, என் மனம் தெளிவாகிறது, என் ஆன்மா உறுதியாகிறது. நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையே என் இரவு ஒளியாக மாறுகிறது. என் பயம் நம்பிக்கையாக மாறுகிறது. என் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறுகிறது. இப்போது நான் புதியவள், நேற்றைய சுமைகளை விடுத்தவள், இன்று நம்பிக்கையோடு நிற்பவள், நாளைய வெற்றியோடு எதிர்கொள்ளும் ஒருவர். இறுதியாக என் ஜெபத்தை உம்மிடம் செலுத்துகிறேன். உம்முடைய மகளாகிய இயேசுவின் பாதத்தில் புனித அந்தோணியாரின் மன்றாட்டின் மூலம் என் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கிருபையில் நிலைக்கட்டும். அன்பானவர்களே, இந்த புனித அந்தோணியாரிடம் நாம் ஜெபித்த ஜெபம் வெறுமனே வார்த்தைகள் அல்ல. இது விசுவாசத்தின் சாட்சி. இது நம்பிக்கையின் அழைப்பு. புனித அந்தோணியாரின் மன்றாட்டின் மூலம் நம் வேண்டுகள் இறைவனிடம் சென்று விட்டது. கர்த்தர் சரியான நேரத்தில் நிச்சயமாக பதில் தருவார்.
பயப்படாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை, கடவுள் உங்களுடன் இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.